நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரை பத்தி நிறைய நான்லாம் மேடையில விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன். 2011 இருந்து அரசியல் மேடைகள்ல தேர்தல் பிரச்சாரத்துல பயங்கரம். யூடியூப்ல எல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம் அவரை பற்றி. ஒரு முறை அவரு நானும் சந்திச்ச அந்த காட்சி கடலூர் மாவட்டத்துல குள்ளஞ்சாவடிங்கிற ஊர்ல தேர்தல் பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்கேன். 7:20 இருந்து 7:50 வரைக்கும் எனக்கு அந்த இடத்துல டைம். MRK பன்னீர்செல்வத்தை ஆதரிச்சு பேச்சு. ஒரு 5000 பேர் கூடியிருக்காங்க. மைக்ல பேசிட்டு இருக்கேன். 7:50 கடந்தும் பேசிட்டு இருக்கேன். கூட்டம் கைதட்டி ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. 7:50க்கு விஜயகாந்த் பேசின அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 5-6 தேமுதிக தொண்டர்கள் நேரா வேனுக்கு பக்கத்துல வந்தாங்க. போச்சுரா, ஏதோ கலகம் பண்ண போறாங்க, அடிக்க போறாங்க, அல்லது ஏதோ பிரச்சனையாக போகுதுன்னு பயந்தேன். அப்படியே போலீஸ்காரங்களை எல்லாம் பார்த்தேன். அந்த தொண்டர்கள் வந்து சொன்னாங்க, கேப்டன் உங்களை தொடர்ந்து பேச சொல்றார். 7:50 இருந்து நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாமா. அவர் இருந்து ரசிச்சு கேட்டுட்டு அப்புறம் வந்து பேசுறேன்னு சொல்றாரு. பேச்சை நீங்க நிறுத்த வேணாம், தொடர்ந்து பேசுங்கன்னு சொன்னாருன்னு நான் அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் பேசின பிறகு அந்த இடத்துக்கு அவர் வந்து பேச வர்றப்ப எனக்கு வணக்கம் சொல்லி உங்க பேச்சு ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னு அவரை விமர்சனம் பண்ணிய பேச்சை கூட ரசித்து எனக்கு வணக்கம் சொன்னார் அந்த விஜயகாந்த்ங்கிற அந்த மனிதர். ஏன்டா அவருக்கு இவ்வளவு பேர் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம்? ஏன், என்ன காரணம்னா வலது கை கொடுப்பதை இடது கைக்கு தெரியாமல் பலருக்கு அவர் எக்கச்சக்கமா உதவி செஞ்சிருக்கார். கோயம்பேடு இல்லத்துல நான் போய் அவருக்கு அஞ்சலி செலுத்த போனேன். பயங்கர கூட்டம். விஜயகாந்தை நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோமே, கண்டிப்பா தேமுதிக தொண்டர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்ட்டு பயந்துகிட்டு போலீஸ்காரங்களை பார்த்து கூட்டு போங்க அப்படின்னு. அதான் ஒன்றும் இல்லை, நீங்க வாங்க சார் அப்படின்னு போலீஸ்காரங்க என்னை கூட்டு போகல. தேமுதிக தொண்டர்கள் கேப்டனை பார்க்க வந்தீங்களானே அப்படின்னு என்னை பாதுகாப்பா கூட்டிட்டு போய் அவரை அஞ்சலி செலுத்த வச்சுட்டு திரும்ப பாதுகாப்பா என்னை வந்து வாகனத்தில் ஏறி என்னை பத்திரமாக அனுப்பி வைத்தார்கள். இதற்கு பெயர் தான் உண்மையான அரசியல் நாகரிகம்னு அன்னைக்கு நான் பார்த்தேன். அங்க நடந்த ஒரு சம்பவம். உள்ள போயிட்டு அவங்க விஜயகாந்த் ஐயாவோட மனைவி பிரேமலதா அம்மாட்ட போய் கையை பிடிச்சு மா அப்படின்ட்டு நான் ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி பேசிட்டு இருக்கேன். அப்போ ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர், அவர் பேரை சொல்ல விரும்பல, வேலூர்காரர், அவர் வந்து பிரேமலதா என் கூட தான் படிச்சிச்சு, ஆக்சுவலி என் நல்லா டான்ஸ் ஆடும், அங்க வந்து பேசிட்டு இருக்காரியா, நல்லா டான்ஸ் ஆடும், அருமையா பாட்டு பாடும், எப்படி பாடும் தெரியுமா அப்படின்னு. மனுஷன் நீ வீட்டுக்காரரை இறந்து கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கு, டான்ஸ் ஆடும் பாட்டு பாடும்னு இங்க வந்து அறிமுகப்படுத்துறேன்ட்டு. உண்மையிலே எனக்கு அந்த இடம் வேற இடமா இருந்தா அந்த சப்புன்னு அரைஞ்சிருப்பேன். இடம் பொருள் ஏவல் தெரியாம அங்க வந்து பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் மீறி நடந்த ஒரு சம்பவம். அந்த மனிதருக்கு முழு அரசு மரியாதை கொடுத்து அவருடைய இறுதி சடங்கிலே தமிழக முதல்வர் கலந்து கொண்டதுதான் அரசியல் நாகரிகத்தின் உச்சகட்டமாக எல்லோரும் அதை பாராட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் அன்னைக்கு வேணும். தர்மபுரியில் ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கேன். நான் செத்துட்டேன்ட்டு ஒரு செய்தியை போட்டு விட்டாங்க, மாலையை போட்டு, லியோனி சாலை விபத்தில் அகால மரணம். நான் பேசிட்டு இருக்கேன், கொண்டு வந்து காட்டுறாங்க, அண்ணே நீங்க செத்துட்டீங்கன்னு நியூஸ் போட்டாங்கண்ணே அப்படின்னு. அதை உடனே நான் ஆடியன்ஸ் கிட்ட காமிச்சு, இங்க வார் பேசிட்டு இருக்கேன், என்னைய கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு. ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நான் செத்துட்டேன்ட்டு ஒரு புரளி மலேசியா வரைக்கும் பரவி அங்கிருந்து என்னை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கிட்டே விசாரிக்கிறேன், இறந்துட்டீங்களாம்ல நீங்க அப்படின்ட்டு. டேய் பேசிட்டு இருக்கிறதே நான் தாண்டா அப்படின்னு. அப்படியா, இல்லை நீங்க இறந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. அதான் நானே பேசுறேன், அப்புறம் இறந்துட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா விளாடுறியான்ட்டு மலேசியா ரேடியோல அப்புறம் லியோனி உயிரோட இருக்காருன்னு விளம்பரம் பண்ணாங்க. தமிழக முதல்வர் இசை பல்கலைக்கழகத்தில் பி சுசீலா அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. சுசீலா அம்மா பாட்டை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி ரசிக்க முடியலன்னா அவன் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. பேசாம இப்பயே எலிமருந்தை வாங்கி குடிச்சிட்டு இறந்துடலாம். அந்த அம்மாவோட பாட்டு அடாடாடாடா, முருகன் பாட்டை கேட்டா நம்ம முருகன் கோயிலுக்கு போகணும் போல இருக்கும், அப்படி இருக்கு அந்த அம்மாவோட பாட்டு. உண்மையிலே நான் ஏதாவது ஒரு ட்ரெயின்ல பயணம் பண்ணா ஒரு 5 புத்தகத்தையாவது எடுத்து பக்கத்துல வச்சுக்குவேன். தேஜஸ்ல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போனேன் திண்டுக்கலுக்கு, ஒரு 2 புத்தகத்தை வாசித்து முடிச்சுட்டேன். என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான், தமிழ்ல தான் பேசுறாரு, என் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்திருப்பாரு போல. திண்டுக்கல் வர வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, என்னை
பார்க்கவும் இல்லை. நான் படிக்கிற புஸ்தகத்தை இப்படி ஒரு தடவை பார்க்குறாரு. அவர் என்னை பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இவன்லாம் ஒரு ஆள் பொழைக்க தெரியாமல் 3 புஸ்தகத்தை உட்காந்து படிச்சுட்டு இருக்கானேன்ட்டு. அவரு கொண்டு வந்த பையில என்னென்ன வச்சிருந்தாரு தெரியுமா? சீடை, தட்டை. காலையில் 6 மணிக்கு பெலாச்சோளம் வாங்கிட்டு வந்திருக்காருயா. 6 மணிக்கு. இதை இப்போ ஏற்கனவே தேஜஸ்ல டிஃபன் வேற கொடுத்துக்கிட்டு இருக்கான். காஃபி கொடுக்குறேன், பிஸ்கட் கொடுக்குறேன், பிரெட் ஆம்லெட், இதெல்லாம் சாப்பிட்றது போக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒரு மஞ்சள் பையில வச்சு ஒன்னொன்னா அடிச்சு நொறுக்கிட்டு பலாப்பழம் சாப்பிட்டுட்டு கடைசியில் பலாப்பழத்தை சாப்பிட்டு ஒரு டீயை வேற குடிச்சாரு பாருங்க. அப்பதான் பார்த்தேன், மனுஷனாயா நீயே? ஒரு அம்மா வீடியோ காலில் போட்டு குடும்பம் முழுதுட்டையும் பேசிட்டு வருது. வீடியோ காலில் சொல்லு, படிக்க சொன்ன காலையில இருந்து ஏன் படிக்கல? ரெயின் கோவை சொல்லி காட்டு அப்படின்னு பக்கத்துல உட்காந்து குடும்பத்துக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு. அவங்க வீட்டுக்காரரு வைடி அப்படிங்கிறாரு. போயா நீ வேணா போ, நான் பிள்ளைகள்கிட்ட பேசிட்டு தான் நான் ஆஃப் பண்ணுவேன்ட்டு ஒரு 60 பயணிகள் உட்காந்துருக்காங்களே, அவங்க முன்னாடி நம்ம குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற அந்த எதுவுமே இல்லாம குடும்பம் முழுவதும் வீடியோ காலில் பேசிக்கிட்டே இருக்குது. 50 பேத்துக்கிட்டே வீட்டுக்கு வர்றவங்கள வாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறது கூட இன்னைக்கு மனுஷனுக்கு நேரம் இல்லை. உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். ஒரு கூட்டமே வருது. மாமே வீடு உள்ள காலிங் பெல் அடிக்கிறாரு. உட்காருங்க அப்படின்னு இப்படி இருக்கான். ஆனால் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்க போய் வீட்டுக்குள்ளே வந்த அந்த விசாரிப்பு இருக்கு பாருங்க. உள்ள நுழைஞ்ச வாயா 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 வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? உன்னைய பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. போன மாதம் தான் பார்த்துருப்பாங்க ஒரு இளவில். ஆனால் உன்னைய பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கியா மாப்பிள்ள? அப்பா இப்படி இருக்காரு, அம்மா இருக்க, அம்மா ஏதோ பாத்ரூமில் வலிக்கு உறிஞ்சிருன்னு சொன்னாங்க, காலில் ஏதோ அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மகன் எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கானா? +2. அடுத்த வருஷம் என்ன செய்ய போகிறேன்? சேர்க்க போகிறேன், ஏதாவது காலேஜில் சேர்க்கணும். மக 8வது படிக்குதா? எப்படி படிக்குது? நல்லா படிக்குதா? அப்புறம் பெரியப்பா அப்படி இருக்காரு, வீட்டுக்கு வந்தாரா? நல்லா பார்க்குறாரா? ஊனும் அம்புட்டு சொந்தத்தையும் விசாரிச்சுட்டு அவன் போயிடுவான். நான் மட்டும் இல்லை, மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு டாக்டர்னாலே பெரும்பாலும் பேச மாட்டாங்க. பேசாமல் இருக்கவர் தான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான டாக்டர் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது இன்றைக்கும். எங்கள் ஊரில் ஒரு கார்டியாலஜி டாக்டர் இருந்தார். நோயாளி வந்து புலம்பி தள்ளுவான், முகத்தில் எந்த ரியாக்ஷனும் காட்ட மாட்டார். ஐயா காலையிலேருந்து நெஞ்சு படன்னு வருதுயா, மயக்கம் வருதுயா, கிருகிருன்னு வருதுயா, ராத்திரி படுத்தோன்னா என்ன நடக்குதுன்னே தெரிலையா, கட்டிலே சுற்றுதுயா, என்ன சாப்பிட்டாலும் மயக்கம் வர்ற மாதிரி இருக்குயா அப்படிங்கிற அந்த டாக்டர் முகத்தில் ஒரு சலனமும் இல்லை. ஒரு பேப்பர் எடுத்தார், வரிசையாக மாத்திரையெல்லாம் எழுதிட்டு திருப்பி இப்படியே கையில் கொடுத்தாரு. ஒன்றுமே பேசலை. கொடுத்து அப்படின்னு மருந்து வாங்குகிற இடத்த காட்டுறார். அங்கே போய் மருந்து வாங்கி அவர் சொல்கிறபடி சாப்பிடு அப்படின்னாரு. அந்த நோயாளி இப்படியே பார்த்தேன். இவர்கிட்ட வர்றதுக்கு பதிலாக பேசாமல் வீட்டிலே படுத்திருந்தா அதுவாக சரியாக இருந்திருக்கும் போல இருக்கு. நம்ம வியாதியை சொன்னதை பற்றிய ஒரு கவலை கூட அவர் முகத்தில் தெரிவிக்கலையேன்னு. பேசாத பல டாக்டர்களை பார்த்துருக்கான், தேவையில்லாத இடத்துல பேசுகிற டாக்டர்களை பார்த்துருக்கான். சில டாக்டர்கள் ராத்திரி 11 மணிக்கு டிவியில் வந்து பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எல்லாம் தூங்கணுன்னு. இல்லற வாழ்க்கையில் பிரச்சனையா, திருமணம் செய்து ஏன் செய்தோம் என்று பயமா அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்படி ஒரு டாக்டர். இன்னும் சில டாக்டர்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணம். பத்திரிக்கையில் தர்மபுரி விஜயம் காலை 10 to 1 இந்த லாட்ஜ், 2 to 5 இந்த விடுதியில் நீங்கள் அவரை நேரடியாக சந்தித்து லேகியங்களையும் விளக்கங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி ஒரு டாக்டர் இருப்பார். இன்னும் சில டாக்டர்கள் நம்ம கிராமத்தில் அவங்க டாக்டர்னு சொல்ல முடியாது, சந்தையில் வந்து லேகியம் விற்பாங்க, பார்த்துருப்பீங்க. எல்லா வியாபாரிகளும் அமைதியாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவர் மட்டும் ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட்டை வச்சு ஒரு சின்ன மைக்கை போட்டு வரிசை அந்த லேகிய பாட்டில் அடுக்கிக்கிட்டு நாகமலை தோகமலை நடுவருக்கும் வீரமலை சுற்றி படர்ந்த மலை சூதாட வெய்யமலை சித்தி படர்ந்த மலை சூதாட வெய்யமலை சித்தி மலை சிவன்மலை கொங்குமலை கொடகுமலை இந்த 10 மலையிலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு இலை எடுத்து அந்த இலையிலிருந்து உருவாக்கப்பட்ட லேகியம், அதெல்லாம் உதல சுதல பார்த்தாலும் அந்த 4 லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத விதை எடுத்து அந்த விதை இலையும் கனெக்ஷன் பண்ணி உருவாக்கப்பட்ட லேகியம். 200 பேர் சுற்றி நின்றுரும். அப்படியே ஐயா என்னமோ விற்கிறாரான்ட்டு. அதுக்கப்புறம் அந்த லேகியத்துக்கு விளக்கம் கொடுப்பார்.
சில பேர் காலையில் பாத்ரூமில் வாளியில் தண்ணி எடுத்துக்கிட்டு சென்டர் பண்ணி உட்காருவான், முக்குவான், முனகுவான், திக்குவான், திணறுவான், எந்திரிப்பான், உட்காருவான், மேட்ரு கீழே இறங்க முடியாமல் அவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான். இந்தியன் பீரங்கியில் வர்ற சவுண்டுகள் தான் வருமே ஒழிய மேட்ரு கீழே இறங்காமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம லேகியத்தை காலையில் ஒரு உருண்டை, மத்தியானம் ஒரு உருண்டை, ராத்திரி ஒரு உருண்டை எடுத்து ஒரு செம்பு சுடுதண்ணியை குடித்தான்னா சும்மா நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி உட்கார்றதுக்கு முன்னாடியே சும்மா பிரித்து அவன் சொல்றப்பே நமக்கு வர்ற மாதிரியே ஃபீலிங். அப்படி சில டாக்டர்களையும் பார்த்துருக்கான். உண்மையிலேயே தேவையான இடங்களிலே பேசி மக்களுடைய வாழ்வியலோடு தொடர்பு பட்ட விஷயங்களை தனக்கே உரிய பாணியில் பேசுகின்ற இன்றைய பல டாக்டர்களில் எல்லோராலும் நேசிக்கப்படுகின்ற என்னுடைய அருமை சகோதரர் சிவராமன். அவருக்கு உண்மையிலே நான் சொல்லி உங்களுக்கு கைதட்டுங்க, அவர் பேர் சொன்னோன்னு சொல்லலான் இருந்தேன். நீங்களாக கைதட்டிருக்கீங்கன்றா அப்போ அவர் எவ்வளோ பேர் மனசில் அவர் இடம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. வந்தோன்னே நான் ஒரு பாட்டு பாடினேன். பாட்டுங்கிறது எல்லோருக்கும் பிடிக்காத ஒரு விஷயம் இல்லை. நம்ம காலையில் ஏதாவது ஒரு பாட்டை கேட்டோம்னா இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் அந்த பாட்டு தான் நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி காலையில் நான் எந்திரிச்சே கிளம்பி வர்றப்ப ஒருத்தர் முருகன் கோயிலுக்கு இது தைப்பூசத்துக்கு மாலை போட்டிருக்காரு. காலையில் எந்திரிச்சா முருகன் பாட்டாக போட்டுக்கிட்டு இருப்பார். நான் குடியிருக்கிற மேலே இருக்க 4th ஃப்ளோரில் எந்திரிச்சு வெளியே வர்றேன், ஒரு முருகன் பாட்டை கேட்டேன். அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா சுடராக வந்த வேல் முருகா கொடும் சூரனை போரிலே வென்ற வேல் முருகா. கனிக்காக மனம் நொந்த முருகா ஞான பழத்திற்கு பழமான செல்வமே முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. சன் 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 சத சன் 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 சன். இந்த மியூசிக் உட்பட என்னை விட்டு சாயந்தரம் வரைக்கும் போகவே இல்லை. தினைக்கும் அந்த பாட்டை காலையில் வர்றப்ப தான் கேட்டுட்டு வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு மட்டும் இல்லை, அந்த பாட்டை அப்படியே மனசில் பதிஞ்சு திரும்ப வந்து ஃபோனில் அந்த பாட்டை இன்னொரு தடவை போட்டு கேட்டு அந்த பாட்டு அப்படியே மனசில் ஓடிக்கிட்டு என்னை விட்டு போகவே மாட்டேன்டுச்சு. பாட்டுங்கிறது அப்படி தான், காலையில் கேட்டோம்னா நம்மளை விட்டு பிரிஞ்சு போகவே போகாது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னால் வெறும் வயசானவங்களாக உட்காந்துருந்தாங்க ஒரு ஆடியன்ஸ். ஒருத்தர் கூட 2K கிட்ஸோ 90 கிட்ஸோ ஒரு 40 வயசுக்கு மேலே எல்லாமே 60 50 அந்த ரேஞ்சு. பாதி பேர் டை போட்டு பாதி பேர் டை போடாமல் வெள்ள முடியோட அந்த மாதிரி ஒரு குரூப்பு, ஒரு 200 பேர் ஆடியன்ஸ். அங்கே போய் என்னடா நம்ம பேசுறது, எதடா ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சு தியாகராஜ பாகவதர் பாட்டு ஒன்று போட்டேன். அந்த குரூப்பு பூரா முகம் அப்படியே மலர்ந்துருச்சு. தியாகராஜ பாகவதர் பாட்டில் எந்த பாட்டு பாடினேன்னா, மனமேனி ஈசன் நாமத்தை வாழ்த்துவாய் தினம் வாழ்த்துவாய் கனவெனும் வாழ்வில் கலங்கி வாடாதே காதலை மாந்தரை புகழ்ந்து பாடாதே காமமோக மதவைரிகள் வசமாய் கர்மவினை சூலுலக வாதனையில் கருமாறி மனமோடு துயருறாமல் நிரந்தரமும் மகிழ்ந்து பெற சுகம் பெறவும் மனமேனி ஈசன் நாமத்தை வாழ்த்துவாய் தினம் வாழ்த்துவாய். அப்படின்னு பாடணுன்னா அந்த முன்னால் இருந்த ஒருவர் இப்படி கையை வச்சவர் தான் அப்படியே அந்த பாட்டில் லயிச்சிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து தியாகராஜ பாகவதருடைய காதல் பாட்டு ஒன்று பாடுங்கன்னாரு. ஏயா நேயர் விருப்பம் கேட்குற ரெக்கார்டு பிளேயரை நான் முன்னால் உட்காந்துட்டு ஒவ்வொரு பாட்டாக கேட்க ஆரம்பித்தார். ஒருத்தர் கேட்டாருங்கிறதுக்காக ஒரு காதல் பாட்டை பாடிட்டு முடிச்சிட்டேன். அப்படி ஒரு பாட்டுங்கிறத காலையில் கேட்டோன்னா அது சாயந்தரம் வரைக்கும் நம்ம மனசை விட்டு போக மாட்டேங்குது. அப்படிப்பட்ட இசையோடு வாழ்ந்தவன் உண்மையிலே தமிழன். இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு வாழ்க்கை கவிதை வாசிப்போம். இது ஒரு பாட்டில் வந்த வரி.
எந்த பாட்டுன்னு எல்லோருக்கும் பிடித்த பாட்டு. என் இனிய நண்பர் வித்தக கவிஞர் பா. விஜய் அவர்களுக்கு தேசிய விருதை பெற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பூக்களுமே என்ற பாடலில் வருகின்ற வரி தான் வாழ்க்கை கவிதை வாசிப்போம். வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானமளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம் அப்படின்னு எழுதி ஒரு திரைப்பட கவிஞரின் பாடல் முதலில் பல்கலைக்கழகத்தின் பாடமாக வைக்கப்பட்ட பாடல். என் நண்பன் பா. விஜய் எழுதிய அந்த ஒவ்வொரு பூக்களுமே என்ற பாடலில் வந்த வரி வாழ்க்கை கவிதை வாசிப்போம். வாசிக்கிறதுல இருக்க சுகம் உண்மையிலே. நான் ஏதாவது ஒரு ட்ரெயினில் பயணம் பண்ணால் ஒரு 5 புத்தகத்தையாவது எடுத்து பக்கத்தில் வச்சுக்குவேன். தேஜஸில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போனேன் திண்டுக்கலுக்கு. ஒரு 2 புத்தகத்தை வாசித்து முடிச்சிட்டேன். என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான், தமிழில் தான் பேசுகிறாரு, என் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருப்பார் போல். திண்டுக்கல் வர வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை, என்னை பார்க்கவும் இல்லை. நான் படிக்கிற புத்தகத்தை இப்படி ஒரு தடவை பார்க்குறாரு. அவர் என்னை பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இவன்லாம் ஒரு ஆள் பொழைக்க தெரியாமல் 3 புத்தகத்தை உட்காந்து படிச்சுட்டு இருக்கானேன்ட்டு. அவர் கொண்டு வந்த பையில் என்னென்ன வச்சுருந்தார் தெரியுமா? சீடை, தட்டை. காலையில் 6 மணிக்கு பெலாச்சோளம் வாங்கிட்டு வந்திருக்காரியா 6 மணிக்கு. இதை இப்போ ஏற்கனவே தேஜஸில் டிஃபன் வேறு கொடுத்துக்கிட்டு இருக்கான். காஃபி கொடுக்குறேன், பிஸ்கட்டு கொடுக்குறேன், ப்ரெட் ஆம்லேட்டு, இதெல்லாம் சாப்பிட்றது போக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு ஒரு மஞ்சப்பையில் வச்சு ஒன்றா அடித்து நொறுக்கிட்டு பலாப்பழம் சாப்பிட்டுட்டு கடைசியில் பலாப்பழத்தை சாப்பிட்டு ஒரு டீயை வேற குடிச்சார் பாருங்க. அப்போ தான் பார்த்தேன், மனுஷனாயா நீயே? உன்னைய மாதிரி ஆளுக்கு தாயா சிவராமன் டாக்டர் அவசியம் தேவைப்படுறாருன்னு. 6லேருந்து 10:30 மணிக்குள்ளே இவ்வளவு மேட்டரை தின்னு முடிச்சிருக்காரு. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி அந்த தேஜஸில் ஒவ்வொரு பயணியையும் நான் அப்படியே ஒரு வாசிப்பு விட்டேன். ஒரு அம்மா வீடியோ காலில் போட்டு குடும்பம் முழுதுட்டையும் பேசிட்டு வருது. வீடியோ காலில் சொல்லு, படிக்க சொன்னல காலையில் இருந்து, ஏன் படிக்கலை? ரெயின் கோவை சொல்லிக்காட்டு அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து குடும்பத்துக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு. அவங்க வீட்டுக்காரரு வைடி அப்படிங்கிறாரு. போயா நீ வேணா போ, நான் பிள்ளைகள்கிட்ட பேசிட்டு தான் நான் ஆஃப் பண்ணுவேன்ட்டு ஒரு 60 பயணிகள் உட்காந்துருக்காங்களே, அவங்க முன்னாடி நம்ம குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற அந்த எதுவுமே இல்லாமல் குடும்பம் முழுவதும் வீடியோ காலில் பேசிக்கிட்டே இருக்குது. அம்பட்டு பேத்துக்கிட்டேன். இன்னொருத்தர் அவர் இந்த சாப்பிட்ட முறையை பார்த்து நான் அசந்தே போனேன். ப்ரெட் ஆம்லெட்டை எப்படி சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தரும்? ஒரு ப்ரெட்டு இடையில ஆம்லெட் வச்சு கொடுக்குறேன். ஒருத்தர் ப்ரெட்டை ஒரு கடி விடுறாரு, ஆம்லெட்டை இப்படி கடிக்கிறாரு, ப்ரெட்டில் பாதி ஆம்லெட்டு இப்படி ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்தார். அவர் எப்படி சாப்பிட்டாருன்னா, உண்மையிலே அப்படி ஒரு சாப்பிட்ற ஆளை நான் பார்த்ததே இல்லை. 2 ப்ரெட்டுக்கு இடையில இவ்வளவு பெரிய ஆம்லெட்டை அப்படி சொருகிட்டார். அவர் வாயே இந்த உலகம் தான் இருக்குது. அதை எடுத்து ஆணு திறந்த அம்புட்டி அப்படியே உள்ளே வச்சு இப்படி கடிக்கிறாரு. முடியல, அவரால் முடியலன்னு தெரியுதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு தின்னா என்ன, ஒரு 3 வாயில் பிரெட் ஆம்லெட் முழுதையும் முடிச்சு விட்டார். ஒரு சாப்பிட்றத வச்சே ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானுங்கிறத நம்ம வாசித்துடலாம். ஒரு இட்லி சட்னி சாம்பாரை சில பேர் ஒரு கல்யாண வீட்டில் அந்த கூட்டு பொரியல் வச்சா முதல்ல அதை பூரா காலி பண்ணிடுவேன். வச்சவன் திரும்ப இவருக்கு வச்சமா இல்லையா, என்னடா ஊறுகாயும் வலிச்சு தின்ட்டாரு, உப்பையும் எடுத்து தின்னு விட்டாரு, இவருக்கு எதையுமே வைக்கல போல இருக்குன்ட்டு திரும்ப 2வது தடவை வச்சுட்டு போகிறேன். அம்புட்டையும் அப்படியே எடுத்து முதல்ல டக்குன்னு முடிச்சிடுறாரு. அது மாதிரி சில பேர் சாப்பிட்றத முதல்ல சாப்பாட்டை வாங்கினீங்கன்னா, இட்லி சட்னி சாம்பாரை வாங்கினோன்னா கொஞ்ச நேரம் அதை பாருங்க, முதல்ல பார்த்து ரசிக்கணும். அந்த இட்லி கலரு, அந்த தேங்காய் சட்னியோட ஒயிட் கலரு, அந்த கார சட்னி, அந்த சாம்பார், அதில் என்னென்ன போட்டிருக்கான், வெங்காயம் இருக்கா, முருங்கைக்காய் இருக்கா அப்படின்னு முதல்ல நம்ம சாப்பிட போகிறத ரசிங்க முதல்ல. சில பேர் இட்லியும் சாம்பாரும் வைக்கிறதுக்குள்ளே 2 இட்லியை முடிச்சிருவாங்க. அப்படியே பிச்சு அந்த தொட்டு இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் 3 சட்னிலையும் தொட்டு அப்படிமே. அப்புறம் இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா சாம்பாரை போட்டு இட்லியும் சேர்த்து குழப்பி
அப்படியே அள்ளி குடிச்சிக்கிட்டு இருப்பேன். நான் அவன்கிட்ட சொன்னேன், எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி டம்ளரில் ஊற்றி குடிச்சிடுற மனுஷனாடா நீ. ஒரு பொருளை எப்படி சாப்பிட்ணுங்கிறத வச்சு கூட ஒரு மனிதனை எப்படின்னு நம்ம வாசிடலாம். ஆப்பாயில் வாங்குவாங்க சில பேர், அதை எப்படி சாப்பிடுவான் தெரியுமா? சில பேர் ஆப்பாயில் சில பேர் அப்படியே பொட்டில் மாதிரி மடிப்பேன், அழகா அப்படி பூ மாதிரி மடித்து அப்படி விடுவான். கரெக்டாக முடிச்சுட்டு அப்படி நம்மளை ஒரு பார்வை பார்ப்பேன், வெற்றிகரமாக எப்படி நம்மளை மாதிரி உலகத்தில் எவனுமே ஆப்பாயில் சாப்பிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு விடுவேன். சில பேர் அந்த மஞ்சள் கருவை வலிப்பேன். அதை பார்த்தோன்னே நமக்கு என்னடா இவன் ஒரு ஆப்பாயில் கூட திங்க தெரியாமல் சாப்பிட்றானேன்ட்டு மஞ்சள் கருவை வலித்து அப்படியே திம்மா. ஐயோ, நம்ம சொல்லியிருப்போம் ஆப்பாயில், அதை சொன்னோன்னே இவனால் நம்ம அதை சாப்பிட்றதா வேணாமான்னு கூட முடியல. அதை மஞ்சள் கருவை மட்டும் வலித்து சாப்பிட்டு ஒன்று ஒன்றா பிச்சு. சில பேர் ஆப்பாயில் சாப்பிட தெரியாமல் அந்த வெள்ளைக்கருவை பிச்சு விட்டுருவான். அது ரசம் மாதிரி ஓடி இலையோட எண்டுக்கு போயிடும். எது? மஞ்சக்கருவோட அந்த லிக்விடு. அதை திரும்ப அங்கேருந்து வலித்து இங்கே கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் இருக்கவனையும் சாப்பிட விடாமல் கொடுமைப்படுத்தி ஒரு சாப்பிட்றத வச்சு ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம கணிச்சிடலாம். ஒரு கல்யாண வீட்டில் நமக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றவங்க சில பேர் பார்த்தா எதை எப்போ வாங்குறானே கண்டே பிடிக்க முடியாது. சாம்பார்லேருந்து மோருக்கு போயிட்டு திருப்பி சாம்பார் கேட்குறேன். அந்த பரிமாறினவன் டேய் எதை எப்போ தான்டா கேட்பேன்னு. பாயாசம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஊறுகாய் கேட்குறேன். பாயாசத்தை முடிச்சுட்டு எதுக்குடா ஊறுகான்னா, கடைசியில் நம்மளுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் சார் சாப்பிட்ட மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு போகிறேன். இன்னும் சில பேர் இந்த புத்தக கண்காட்சிக்கு வர்ற ஆட்களை பார்க்கலாம். எல்லா ஸ்டால்லையும் புத்தகமாக வாங்குவாங்க, ஒன்றும் கூட படிக்க மாட்டேன். போன வருஷம் வாங்கின புத்தகத்தை கூட வீட்டில் அடுக்கி வச்சுருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணியிருக்க கூட மாட்டேன். எதுக்குடா வாங்கினேன் அப்படின்னா, வாங்கணும்ல 10 பேர்த்துக்கு முன்னாடி நம்ம என்னென்ன புக்கு வாங்குறோம்ன்றதை மற்றவன் பார்க்கணும் சார், அப்போ தான் நம்மளை படிப்பாளின்னு மதிப்பாங்க அப்படின்னா. இதெல்லாம் மனுஷனா? முதல்ல கல்யாணம் முடிஞ்ச 6 வருஷம் சாந்தி முகூர்த்தமே பண்ணாத ஆளுக்கும் இவனுக்கு என்ன வித்தியாசம்? கல்யாணம் பண்ணி முதலிரவு இன்னும் ஒரு 6 வருஷம் கழித்து வச்சுக்கலாம்னு இருக்கேன் சார்னா மனுஷனா? இல்லை. புத்தகத்தை வாங்கிட்டா படிச்சிரு. இன்னும் சில பேர் புத்தகத்தை அம்பூட்டு ஸ்டாலையும் பார்த்துட்டு ஒன்று கூட வாங்காமல் போகிறவன்லாம் இருக்கேன். இது பூரா யாருன்னா ஹோட்டல் கடையை வேடிக்கை பார்க்குறவன். இப்படியே பார்ப்பேன், இட்லி வச்சுருக்காங்களா, பூரி நல்லா இருக்கே, தோசை இருக்கா, ரைட்டு, எல்லா லிஸ்ட்டையும் பார்த்துட்டு சரி நாளைக்கு சாப்பிட்டுக்கோன்ட்டு எந்திரிப்பேன். அந்த சப்ளையர் எதுக்குடா உட்காந்த அப்படின்ட்டு. இன்னும் சில பேர் அம்புட்டையும் ஆர்டர் பண்ணி எதையுமே சாப்பிடாம ஒரு முனூண்டை வச்சுட்டு அம்புட்டை இலையில் வச்சுட்டு, இல்லாட்டி சில பேர் பேக் பண்ணி வீட்டுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிடுங்கன்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாள் கழித்து குப்பையில் போட்டுக்கிட்டு இருப்பேன். ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும். புத்தகத்தை வாங்கினா படிக்கணும். புத்தகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கிற மாதிரி இது கண்காட்சி அல்ல. ஒவ்வொரு புத்தகத்தையும் நேசிப்பதும் வாசிப்பதும் தான் மனிதனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கொடை. எது என்றால் புத்தகத்தை நேசித்து வாசிப்பது. கவிஞர் கந்தர்வனுடைய ஒரு கதை ஒன்று ஒரு 3 நாளைக்கு முன்னாடி படித்தேன். தான் அந்த கதையோட பேர். அந்த கவிஞர் கந்தர்வனுடைய கதைகள் இங்கே இருக்கும், வாங்கி படிங்க. அவர் ஒரு ட்ரெஷரி ஆஃபீஸர். அவர் கந்தர்வன் இறந்துட்டார். இப்போ அவர் அமரர், புதுக்கோட்டையை சேர்ந்தவர். எங்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்தவர். ஆள் எம்ஜிஆர் மாதிரி ரொம்ப அழகாக சிவப்பாக இருப்பார். அந்த கந்தர்வனுடைய கதை தான் அந்த கதையோட பேர். அந்த கதையில் அவர் ஒரு ட்ரெஷரி ஆஃபீஸரு. அவர் வெளியில் டீ குடிச்சிட்டு அவங்க ட்ரெஷரி மக்களோட வெளியில் இன்னும் ஒரு 10 மணிக்கு டீ குடிச்சிட்ருக்கார். அப்போ ஒரு வயசான பெரியவரை கூட்டிகிட்டு ஒரு அம்மா பென்ஷனுக்காக அந்த ட்ரெஷரி ஆஃபீஸ்க்கு வருது. படி மேலே ஆஃபீஸரை போய் பார்க்க போனோம். அந்த படியில் அந்த அம்மா அவரை அப்படியே தவழ்ந்து அப்படி கூட்டிகிட்டு போகுது. அவரும் அப்படியே அந்த அம்மாவை தோளில் பிடிச்சி அப்படியே 4 படியில் ஏறி ஆஃபீஸர்கிட்ட போய் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. லாஸ்ட்டு படியில் போகிறப்ப அவர் தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. அப்படியே உருண்டு கீழே விழுகிறாரு. அந்த அம்மா பதறி கீழே அதே மாதிரி ஒடியாந்து அவரை கத்துது. உடனே ட்ரெஷரியில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் அவர் அப்படியே உடனே கூட்டி என்னம்மா அப்படின்ட்டு. ட்ரெஷரி ஆஃபீஸராக இருந்த அந்த கந்தர்வன் அப்போ புதுக்கோட்டையில் அரசு மருத்துவக் கல்லூரியெலாம் கிடையாது. தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவரை கூட்டிகிட்டு போய்
அவருக்கு மருத்துவம் பார்த்துட்டு ராத்திரி வரைக்கும் அவர் கூடயே இருந்துட்டு அவருக்கு நிறைய ரத்தம் போயிருச்சுன்னு சொன்னோன்னே ஏன் ரத்தத்தை எடுத்துக்குங்க அப்படின்னு அவருடைய ரத்தத்தை கொடுத்துட்டு அந்த ட்ரெஸரி ஆஃபீஸர் நான் வெளியில் வந்தேன். ரத்தம் கொடுத்துட்டு ரொம்ப சோர்வாக நான் வெளியில் வந்தேன். ராத்திரி ஒரு 10 மணி இருக்கான். சாத்துக்குடி விற்கிற கடைக்கு பக்கத்தில் ஒருத்தன் அழுக்கு வேட்டியை பொத்தி தூங்கிட்டு இருந்தான். அவனை எழுப்பி, பா ஒரு சாத்துக்குடி ஜூஸ் இருந்தால் போடுறியா, போட்டு தர்றையா அப்படின்னு எந்திரிச்சு அந்த நேரத்தில் அந்த மிக்சியை பிட்டப் பண்ணி சாத்துக்குடியெல்லாம் வெட்டி ஜூஸ் அப்படியே அந்த திருகி போட்டு சுகர்லாம் போட்டு ஒரு சுத்த சாத்துக்குடியில் அவருக்கு அப்படியே போட்டு கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு அவன் அவர் முகத்தை பார்த்துட்டு கேட்டிருக்கான், ரத்தம் கொடுத்தியா சாமி அப்படின்னு கேட்டிருக்கான். ஆமையா, ஒரு பெரிய ஒரு சோகம்லாம் போயிட்டார், அவருக்கு ரத்தம் கொடுத்தேன். அப்படியா, இந்தா ஜூஸ் எவ்வளவுன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், ஒரு வேட்டியை போத்திட்டு படுத்துக்கிட்டு இருந்த ஒரு ஏழை அந்த கடை வச்சுருக்கவன் ரத்தம் கொடுக்குறவங்கள்ட்டெல்லாம் நான் காசு வாங்குறது இல்லைங்க அப்படின்னா. ஏதோ நம்ம தான் பெரிய ஒரு நோயாளிக்கு உதவி செஞ்சிட்டோங்கிற தான்ங்கிற அகம்பாவத்தோடு நான் வந்தேன். ஆனால் ரோட்டில் அந்த அழுக்கு வேட்டியை பொத்திட்டு படுத்திருந்தவனுடைய மனதில் இருந்த மனிதநேயம் என் தான் என்ற அகங்காரத்தை சுட்டு எரித்ததுன்னு எழுதியிருக்காரு கவிஞர் கந்தர்வன். இப்படிப்பட்ட புத்தகங்களை நம்ம படிக்கணும். இந்தியா ஏமாற்றப்படுகிறதுன்னு ஒரு புத்தகம் படித்தேன். ஐயா சொன்ன அந்த விஷயம் அதில் இருக்குது. நம்ம சிவராமன் சார் சொன்ன விஷயம், ஒரு மருத்துவத்துறை சம்பந்தமான ஒரு சின்ன செய்தியை, ஒரு தவறான செய்தியை சமூக வலைதளத்தில் பரப்புனதுனால எவ்வளோ உயிர்கள் செத்து போச்சு அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோடு கொடுத்துருக்காங்க. ரூபெல்லாங்கிற ஒரு நோய்க்கான தடுப்பூசியை போட்டால் 25 வயதிலேயே அவருக்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டுவிடும், குழந்தை பிறக்கும் வாய்ப்பே இருக்காது அப்படின்னு பரப்பி விட்டான். அந்த செய்தியை போட்ட உடனே 10 நிமிடங்களில் கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் பார்த்துட்டான் அதை. ஏன்னா இப்படிப்பட்ட செய்தி தான் உடனே பரவுது. அந்த செய்தியை பார்த்தவுடன் நிறைய பேர் பரவி அந்த ஊசியை போடாமல் விட்டு, அந்த ஊசி போடாததால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனார்கள். இப்படி அந்த சமூக வலைத்தளத்தில் பரப்பப்படுகின்ற செய்திகள் மனித உயிர்களை கொள்கிறது அப்படின்னு சொல்லி இந்தியா ஏமாற்றப்படுகிறதுன்ற ஒரு நூலில் இது அத்தனையும் தொகுத்து ஒருத்தர் எழுதியிருக்கார். நல்ல செய்திகள் உடனேயே பரவி போகாது. இப்போ சிவராமன் ஐயா பேசுனதும் நான் பேசுனதும் இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நாளைக்கு எத்தனை வியூஸ் கேட்குறாங்களோ சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி செய்தி உடனே பரப்பிடுது. தருமபுரியில் ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கேன், நான் செத்துட்டேன்ட்டு ஒரு செய்தியை போட்டு விட்டாங்க. மாலையை போட்டு, லியோனி சாலை விபத்தில் அகால மரணம். நான் பேசிகிட்டு இருக்கேன், கொண்டு வந்து காட்டுறாங்க. அண்ணே நீங்கள் செத்துட்டீங்கன்னு நியூஸ் போட்டாங்கண்ணே அப்படின்ட்டு. அதை உடனே நான் ஆடியன்ஸ்கிட்ட காமிச்சு, இங்கே வார் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னையை கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு. ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நான் செத்துட்டேன்ட்டு ஒரு புரளி மலேசியா வரைக்கும் பரவி அங்கேருந்து என்னை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கிட்டே விசாரிக்கிறேன், இறந்துட்டீங்களாம்ல நீங்கள் அப்படின்ட்டு. டேய் பேசிக்கிட்டு இருக்கிறதே நான் தாண்டா அப்படின்னா. அப்படியா, இல்லை நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொன்னாங்கன்ட்டு. அதுதான் நானே பேசுகிறேன், அப்புறம் இறந்துட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா விளாட்றியான்ட்டு மலேசியா ரேடியோவில் அப்புறம் லியோனி உயிரோடு இருக்காருன்னு விளம்பரம் பண்ணாங்க. அப்படி ஒரு செய்தி வந்தோன்னா அன்னைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உயிரோடு இருந்தார். அப்போ அவர்கிட்ட போய், தலைவரை இப்படி ஒரு நியூஸை போட்டு விட்டாங்க தலைவரே பேப்பரில் எல்லாம், வேதனையாக இருக்குங்க தலைவர் என்னதுக்கு அவர் சொன்னார், என்னை இதே மாதிரி 5 தடவை கொலை பண்ணியிருக்காங்க, நான் நல்லா தான் இருக்கேன், இந்த செய்தி வர வர நீ நல்லா வாழ்ந்துக்கிட்டே இருப்ப, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனார். அது மாதிரி இந்த மாதிரி புத்தகங்களை தொடர்ந்து நம்ம வாசிக்கணும். வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வாழ்க்கையே நம்ம நேசிக்கணும். முதல்ல இன்றைக்கி பல விஷயங்களை நம்ம இழந்துட்டு அதை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். வீட்டில் அம்மாட்ட, அம்மா நல்லா ரோஸ்ட்டாக தோசை நெய் போட்டு சுட்டு கொடுமா அப்படின்னு நாங்கள்லாம் எங்கள் அம்மாட்ட சின்ன பிள்ளையில தொந்தரவு பண்ணோம். இப்போ ஹோட்டலில் போய் வீட்டு தோசை மாதிரி சின்னதாக ஊற்றி குடியா அப்படிங்கிறான்.
அப்போ நாங்கள் கேட்ட நெய் தோசை இன்னைக்கு எப்படி மாறிடுச்சுன்னா வீட்டு தோசை. அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் என்னது? கல் நைஸ். கல் நைஸ். வீட்டு தோசை மாதிரிங்க, கல் நைஸ். எண்ணெய் ஊற்றாம கொடுங்க அப்படிங்கிறேன். வீட்டு தோசையை ஹோட்டலில் போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் மரச்செக்கு எண்ணெய் இங்கேயே ஆட்டி தரப்படும் அப்படின்ட்டு செக்கை வச்சு அங்கனே நம்ம முன்னாடியே ஆட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மண்பானை சமையல், வீட்டு சமையல், மெஸ், இதுதான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னா அதை நோக்கி நம்ம இன்னைக்கு போய்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்துட்டோம். வீட்டுக்கு வர்றவங்கள வாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறது கூட இன்னைக்கு மனுஷனுக்கு நேரம் இல்லை. உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான், ஒரு கூட்டமே வருது. மாமே வீடு உள்ள காலிங் பெல் அடிக்கிறாரு. உட்காருங்க அப்படின்னு இப்படி இருக்கான். ஆனால் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்க போய் வீட்டுக்குள்ளே வந்த அந்த விசாரிப்பு இருக்கு பாருங்க. உள்ள நுழைஞ்ச வாயா 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 வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள, உன்னைய பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. போன மாதம்தான் பார்த்துருப்பாங்க ஒரு இளவில். ஆனால் உன்னைய பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கியா மாப்பிள்ள? அப்பா இப்படி இருக்காரு, அம்மா இருக்க, அம்மா ஏதோ பாத்ரூமில் வலிக்கு உறிஞ்சிருன்னு சொன்னாங்க, காலில் ஏதோ அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மகன் எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கானா? +2. அடுத்த வருஷம் என்ன செய்ய போகிற? சேர்க்க போகிற, ஏதாவது காலேஜில் சேர்க்கணும். மக 8வது படிக்குதா? எப்படி படிக்குது? நல்லா படிக்குதா? அப்புறம் பெரியப்பா அப்படி இருக்காரு, வீட்டுக்கு வந்தாரா? நல்லா பார்க்குறாரா? ஆக ஊனும் அம்புட்டு சொந்தத்தையும் விசாரிச்சுட்டு அவன் போயிடுவான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த வீட்டில் இருக்க பெரியவர் வருவார். வா மருமனே, நல்லா இருக்கியா? அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்கு. அம்மா பாத்ரூமில் வலிக்கு விழுந்துருச்சுன்னு, காலில் அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்களே, எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. ஃப்ராக்சரா இல்லை தசை சுடிப்பான்? இல்லை ஃப்ராக்சருன்னு தெரில, தசை பிடிப்புன்னு தெரில. இப்போ தான் எக்ஸ்ரே எடுத்திருக்கான், ட்ரீட்மெண்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. விட்டு வந்தான். பையன் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கேன்? அவன் திருப்பி +2 படிச்சுட்டு இருக்கேன். அடுத்த வருஷம் என்ன சேர்க்க போகிறேன்? காலேஜில் சேர்க்க போகிறேன். மக 8ஆம் கிளாஸ் படிக்குதுங்க. எந்த ஸ்கூலில்? இந்த ஸ்கூலில் படிக்குது. அப்படியா? பெரியப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கா? இல்லை, அவர் போயிடுவார். திடீர்னு ஒரு சின்ன பையன், தாத்தா நல்லா இருக்கியா? பாட்டி பாத்ரூமில் வலிக்க விழுந்துருச்சாம்ல. நான் என்னடா நான் இத்தனை பேத்துக்குடா சொல்கிறது கம்ப்யூட்டர் மாதிரி அப்படின்னு அம்பூட்டு பேத்துக்கிட்டே சொல்லி கடைசி அந்த அம்மா வரேன். ஏனே நல்லா இருக்கியானே? வீட்டில் பாட்டி பாத்ரூமில் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா, நல்லா இருக்கேன்னு சொல்லியே நான் நல்லா இல்லாமல் போயிடுவேன் போல இருக்கேன். ஏன்டா ஒரு 50 பேராடா ஒரே நேரத்தில் விசாரிப்பீங்கன்ட்டு. அந்த 50 பேரும் விசாரிக்கிற விசாரிப்பு, உட்காந்து பேசுகிற அந்த கலகலப்பு, பேசி சிரிக்கின்ற அந்த நகைச்சுவைகள், ஒருவரை ஒருவர் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கிண்டல்கள், கேலிகள், தாய் மாமே மகன், அத்தை மக, மாமக, கொழுந்தியா இந்த ரூட்டை கொடுக்கறது, கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் காணவே காணாமையா கல்யாண வீட்டில். கொழுந்தியான்னு ஒன்று ஒருத்தர் சொந்தம், ஒருத்தர் சிரிக்கிறார் பாருங்க, 2-3 கொழுந்தியா இருக்கும் போல இருக்கு அவருக்கு. அந்த கொழுந்தியாளுகள்கிட்ட பேசுகிற சுகம் இருக்குது பார்த்தீங்களா? என்ன கொழுந்தியார? நான் ஒன்றும் கவனிப்பே இல்லை. ஆமாம், எங்கள் அக்காவில் கொடுத்ததே அதிகம், இதில் நாங்கள் வேற யாக்கம். உங்கள் அக்கா குழம்பு வச்சா நீ இப்படி ரசம் வச்சு தர மாட்டியாக்க. ஆமாம், ரசத்தை கொண்டு வந்து கொதிக்க வச்சு உங்கள் முகரையில் ஊற்றோம். நான் ஊற்ற அப்படியாவது ஊற்று, கொஞ்சம் சாப்பிட்டுக்கிருவான் அப்படின்னு அந்த மாமாவும் கொழுந்தியாலும் பேசிக்கிறது. அத்தை மகளும் அத்தை மகனும் கிண்டல் பண்ணிக்கிறது. இந்த நகைச்சுவை பேச்சை எங்கனையாவது கேட்போமா அப்படின்னு நானும் தேடி தேடி பார்க்குறேன். ஒரு இடத்துல கூட இல்லையே ஐயா, எல்லாம் சைலண்ட்டாக இருக்கேன். வீட்டில் சொந்தக்காரங்க வந்திருக்கிறதுக்குரிய அறிகுறியே இல்லை. நல்லா இருக்கீங்களா? வாங்க கார். மகனை கூப்பிட்றாரு. டேய் மாமாடா, வணக்கம் சொல்லு. மாமாடா, ஹாய் ஹாய் அங்கிள். அவர் என்ன எடுத்தோன்னே அசிங்கமான ஒரு வார்த்தையை சொல்கிறேன். ஆயினா நம்ம ஊரில் வேற இல்லை, என்னைய போய் அப்படி சொல்கிறானே ஹாய் அங்கிள் அப்படின்ட்டு போயிடுறேன். மகன் ஏன் பேச மாட்டாரா? இவ்வளவு பேசுனதே அதிகம். ஹாய் அங்கிள்னு சொன்னானே, அது வரைக்கும் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். வாயை தர. அப்படி அமைதியாக போய் அவன் ஒரு ரூமுக்கு போயிடுறான். மகளை கூப்பிட்றாரு. நல்லா டான்ஸ் ஆடும், இங்கே மாமாவுக்கு ஆடிக்காட்டு.
ஆடு பாப்பா, பாட்டை போடவா, நீங்கள் வேணால் ஆடி காட்டுங்க அப்படின்ட்டு போயிடுச்சு. அவர் வர வரைக்கும் 3 மணி நேரம் ஆடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இவர் அந்த மாமாட்டை ஆட சொன்னதுக்கு அது பாட்டுக்கு இப்படி பார்த்துட்டு அப்படி போகுது. இந்த கலகலப்பான பேச்செல்லாம் போச்சு. எனக்கு குருநாதராக இருந்த என்னுடைய பெரும்புலவர் ஐயா ராமசாமி, இப்போ அண்மையில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இறந்து போனார். தஞ்சாவூரில் தமிழாசிரியர், என்னை பேச வைத்த தமிழாசிரியர் அவரை என்னுடைய டீமில் ஒரு 5-6 இடத்துல நிகழ்ச்சி பேச கூட்டி போனேன். ஒரு நாள் காரில் நானும் வந்துக்கிட்டு இருக்கான். அவர், தம்பி நிறைய ஃபாரினுக்கெலாம் போகிறீங்களாம்ல? ஆமாங்கய்யா, நிறைய ஃபாரின் போகிறீங்க. நீங்கள்லாம் ஃபாரின் போங்க, கொஞ்சம் வண்டியை நிறுத்துப்பா அப்படின்ட்டு நான் கொஞ்சம் யூரினாவது போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னார். எனக்கு அதில் இருந்த ஒரு ஏக்கம், லியோனிக்கு சொல்லி கொடுத்த ஒரு வாத்தியார் இது வரைக்கும் ஒரு ஃப்ளைட்டில் ஒரு ஃபாரினுக்கு நான் போனதில்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கம். மேடையில் பேசும்போதும் அதை வெளிப்படுத்தினார். லியோனி பல நாடுகளுக்கெல்லாம் சென்று வந்தவர், பல நாடுகளிலே அவர் பேசியிருக்கிறார். நானும் பல நாடுகளிலே பேசியிருக்கிறேன். ஒரத்த நாட்டில் பேசியிருக்கிறேன், வல்ல நாட்டிலே பேசியிருக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் பல நாட்டில் பேசியிருக்கிறேன்ட்டு, அவர் பாப்பா நாட்டில் பேசியிருக்கேன், ஒரத்த நாட்டில் பேசியிருக்கேன், வல்ல நாட்டில் பேசியிருக்கேன்ட்டு பல நாடுகளில் பேசியிருக்கிறேன்னார். அந்த ராமசாமி ஐயா சொல்லுவார், வாழ்க்கையில் எல்லாமே ஃபார்மாலிட்டிஸ்லேயே நம்ம வாழ்ந்துட்டோம். இன்னும் சில பேர் பாருங்கள், கல்யாண வீட்டில் வரவேற்பில் அங்கே போய் நிகழ்ச்சி நிரல், எது திருமண வரவேற்பு, 1 இறை வணக்கம், 2 வரவேற்புரை, 3 வந்திருப்பவர்களை கௌரவித்தல் அப்படின்ட்டு நன்றி நவிழல் வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ளை இப்படியே பார்ப்பாங்க. இது என்ன பள்ளிக்கூட ஆண்டு விழாவாடா? நல்ல வேளை தமிழ்தாய் வாழ்த்தோடு தொடங்காமல் வரவேற்புரையோடு ஆரம்பிச்சிட்டு கல்யாண வரவேற்பில் போய் நிகழ்ச்சி நிரல் போட்டு வாசிக்கிறதா? நல்ல வேளை சாந்தி முகூர்த்தத்துக்கு நிகழ்ச்சி நிரல் எழுதி கொடுக்காம விட்டார். சாந்தி முகூர்த்தத்தில் போய் 1 இறை வணக்கம், 2 மாலை சூடல், 3 பால் வழங்குதல், 4 அப்படின்ட்டு நிகழ்ச்சி இல்லை. ஃபார்மாலிட்டிஸுக்கு அப்பாற்பட்டது நமது வாழ்க்கை. இதயங்களும் இணைகின்ற அந்த சுகம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சுகத்தை இன்றைக்கி நம்ம இழந்து தனித்தனி தீவுகளாக வாழ்வதில் இன்றைக்கி மகிழ்ச்சி கொண்டுகிட்டு இருக்கான். நம்ம ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டிய புத்தகங்கள், ஏராளமான புத்தகங்கள். வாழ்க்கையை வாசிப்பது என்பது வெறும் புத்தகங்களை வாசிப்பது மட்டுமல்ல, ஒரு மனிதனை, அவனுடைய முகத்தை வாசிப்பது, அவன் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல ஒருவன் பழகுவது. இங்கே வந்திருக்கீங்களே, இந்த முன்னால் உட்காந்துருக்க உங்களுடைய முகங்களை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டே பேசணும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கிறத ஒரு 10 நிமிஷத்தில் நான் அந்த மேடையில் நின்று அதை கணிக்கலைன்னா நான் பேசுவதற்கே தகுதியற்றவன் என்று பொருள். சில பேர் இங்கே வந்திருக்கவங்க என்ன கேட்குறாங்களோ கேட்கலையோ அதை பற்றி கவலையே படுறதில்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடித்து விட்டு போயிடுவாங்க. ஒரு கவிதை என்பது எப்படி இருக்கணும்? கம்பராமாயணமும் கவிதை தான். ஆனால் அந்த கவிதையை சொல்லி ஒருவர் அதற்கு விளக்கம் சொல்லி அதனுடைய நயத்தை நமக்கு சொல்லணும். ராமனுடைய அழகை பற்றி கம்பர் ரொம்ப அழகான ஒரு கவிதை சொல்வார். வெய்யோனொளி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ என்னும் இளையானோடும் போனான், மையோ மறிகடலோ மரகதமோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான்பார். ஐயோ, எப்படியா நீ இவ்வளோ அழகா இருக்க, கண்ணங்கரேன்னு இருந்தாலும் இவ்வளோ அழகா இருக்கியன்று. இந்த வெய்யோனொளி தன்மேலியில் விரிசோதியில் மறைய பொய்யோ என்னும் இளையானோடும் போனான். இந்த கவிதை கேட்கறதுக்கு சுகமாக இருக்கேன், என்ன சொன்னாருங்கிறது நமக்கு தெரியாது. சில பேர் இதே மாதிரி தான் இருப்பேன், என்ன நினைக்கிறாங்கிறத கண்டே பிடிக்க முடியாதியா. வீட்டுக்கு வருவாங்க, வாங்க வாங்க, என்ன விஷயமா வந்தீங்க? சும்மா இப்படியே வந்துட்டு போகலான்ட்டு வந்தேன். உட்காருங்க, சொல்லுங்க. இல்லை சும்மா உங்களை அப்படியே பார்த்துட்டு போகலான்ட்டு. என்னடா 10:45 ஆகுது, இன்னும் சும்மா பார்த்துட்டு போகலான்னு கடைசி வரைக்கும் எதுக்கு வந்தாருங்கிறதையே சொல்லாமல் திரும்ப ஒரு காப்பியையும் ஒரு முறுக்கையும் தின்னுபிட்டு திருப்பி எந்திரிச்சு போயிட்டார். ஏன் வந்தார், எதுக்கு வந்தார் தெரியவே இல்லை. என்னமோ சொல்ல வந்திருக்காரு, சூழ்நிலை சரியில்லை, எந்திரிச்சு போயிட்டார். அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத சொல்லுறது இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய கலை.
சொல்லணும், விளக்கி சொல்லணும். வாழ்க்கை கவிதையை வாசிக்கிறது கம்பராமாயணத்தை போன ஒரு கடுமையான ஒரு கவிதையாக நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருக்குறளை போல 1.5 அடியில் வாழ்க்கையே 3 பகுதிகளாக பிரித்து சொன்ன திருக்குறள் மாதிரி நம்மளுடைய கவிதை இருக்கணும். அறம், பொருள், இன்பம். சில பேர் எந்த நேரம் பார்த்தாலும் புத்திமதி சொல்லிகிட்டே இருப்பேன், பார்த்துருக்கீங்களா? நான்லாம் 1952 ஐயா நடந்தே 52 நடந்து போய் படித்தேன். பஸ்ஸே கிடையாது, அரிக்கன் லைட்டில் படித்தேன். உங்கள் தாத்தா ஒன்றுமே வாங்கி கொடுக்கல, உங்கள் அப்பா. இதைத்தானே சொல்கிற, 52 தடவை சொல்லிட்டீங்க, சாம் விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதையே திருப்பி அறம் மாதிரி திரும்ப புத்திமதி சொல்லிக்கிட்டே இருக்கிற குரூப் ஒன்று இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் காசை பற்றியே பேசிகிட்டு இருப்பான், பார்த்துருக்கீங்களா? எங்கே போனாலும் கல்யாண வீட்டுக்குள்ளே போனால் பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க அதை பற்றி கவலையை எத்தனை நகை போட்டிருப்பாங்க? 20 போட்டிருப்பாங்களா? இந்த பட்டுப்புடவை எம்புட்ருக்கான், டெக்கரேஷனுக்கு எவ்வளோ ஆயிருக்கான், சோத்துக்கு எவ்வளோ செலவழிச்சிருப்பான், மண்டை வாடகை எவ்வளோ, உனக்கு எதுக்குடா? அவன் தானே கொடுக்க போகிறான் பில்லை, நீ எதுக்கு அதை பற்றி கவலைப்படுற? எங்கே போனாலும் எக்கனாமிக்ஸ் தான், பொருள் தான் எந்த நேரம் பார்த்தா. இந்த வீடு கட்டுறவன் முன்னாடி ஒரு பெரிய தட்டியை போட்டு மூடி ஒரு பெரிய திஷ்டி பொம்மையை தொங்க விடுறதுக்கு என்ன காரணம்னு இது வரைக்கும் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? வீடு கட்டுறவன் கேட்டால் திஷ்டிம்பான். திஷ்டிலாம் கிடையாது. வர்றவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசனை சொல்லிகிட்டே இருப்பான். இந்த ரூம் எங்கே வச்சுருக்கீங்க? பாத்ரூம் எந்த பக்கம் வச்சுருக்க? இந்த பக்கம்லாம் வைக்கக்கூடாதியா. அவன் கட்டி முடிச்சுட்டான் பாத்ரூமை. ஓ ராசி என்ன, நட்சத்திரம் என்ன? ரிஷபராசி மிருகசேஷ நட்சத்திரம். ரிஷபராசி மிருகசேஷ நட்சத்திரத்துக்கு பாத்ரூம் மேற்க இருக்கப்படாது. நீ மேற்க கட்டிட்ட, 7.5 லட்சம் செலவழித்து டைல்ஸ்லாம் ஒட்டிட்டான். இப்போ போய் இருக்கப்படாது. ஏன் இருந்தா என்ன? பெரிய உயிருக்கு ஆபத்து, அவ்வளோதான். நான் இப்போ தான் படிச்சுட்டு வந்தேன் பஞ்சாங்கத்தில்ன்ட்டான். அவன் நிம்மதியாக இருப்பானா? நான் இன்னைக்கு கேட்குறேன், பாத்ரூம் எந்த பக்கம் கட்டினா என்ன? பாத்ரூமில் எப்படி திரும்பி உக்காந்தாலும் எது எங்கேருந்து வரணுமோ அதை தவிர வேறு ஏதாவது வரப்போதா? மேற்க திரும்பி உக்காந்தாலும் அதுதான், கிழக்க திரும்பி உக்காந்தாலும் அதுதான். வேறு என்னையா இதில் போய் ஒரு ஐடியாவா? இது அந்த ரூமை இப்படி மாற்று, இந்த ரூமை இப்படி மாற்று, கதவை அங்கிட்டு வை, கதவை இந்த பக்கம் வைக்கப்படாது, இது அந்த மூளை, இந்த மூளை, அக்கினி மூளை, வாயு மூளை இப்படின்ட்டு போட்டு அவன் கட்டினவனை போட்டு உழப்பி கார்பெண்டரை கொண்டு கதவை இந்த பக்கம் மாற்றிட்டு இருப்பான். திடீர்னு இன்னொருத்த வருவான், இந்த பக்கம் ஏன்டா வச்சா கதவை? நான் கதவே வைக்கலடா போடா அப்படின்ட்டு கதவை எடுத்துகிட்டு சாக்க தொங்க போட்டுருவான். ஊருப்பை எம்பிட்டு ஐடியாவாக கொடுப்பீங்கன்னு. அதனால தான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தகரத்தை மறைச்சு கட்டி முடித்த பிறகு தான் தகரத்தை ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஐடியா கொடுக்குறவங்களால தான். இது பூரா பொருள். சில பேர் பார்த்தீங்கன்னா இன்பம் மாதிரி எந்த நேரம் பார்த்தாலும் சந்தோஷமாகவே இருக்கணுன்ட்டு இளவு வீட்டில் கூட போய் அங்கே உட்காந்து ஜோக் அடிச்சுக்கிட்டு இருப்பான். சில பேர் அவ்வளோ பேர் அழுதுகிட்டு இருப்பாங்க, அங்கே உட்காந்து ஜோக் அடிச்சுட்டு இருப்பான். இளவு வீட்டில் நடந்த ஒரு சமாச்சாரம், எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. திடீர்னு எல்லாம் தூக்கியாச்சு, தூக்கி கொண்டு போய் அவரை சுடுகாட்டு கிளம்பிட்டாங்க. தூங்க ஐயோ என்னை விட்டு போயிட்டாவாம்மா பெரியப்பா, அப்பா அப்பா அம்மா, அப்பா அம்மான்னு அழுதுகிட்டு இருக்கேன். ஒருத்தன் மொபைலில் பாட்டு நல்லா அழுதுகிட்டு எல்லாம் அனுப்பிக்கிறப்ப, மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தான் அடியாத்தி. இது இளவு வீட்டில் எல்லாம் அழுது தூக்கிட்டு இருக்கப்ப மொபைலில் இந்த பாட்டு பாடினோன்னே முன்னால் தூக்கிட்டு இருந்த 2 பேரும் அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த இடத்துல போய் அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணுமோ அந்த இடத்துல அப்படி தான் இருக்கணும். இன்னைக்கு பாருங்கள், இந்த வாழ்க்கை கவிதை வாசிப்போங்கிறதுல நான் இன்னைக்கு சொல்ல வந்த விஷயம், ஏதாவது ஒரு கொள்கையில் நாம் நிலைத்திருப்பது மட்டுமல்ல, மற்றவர்களுடைய கொள்கையை மதிப்பது. நான் ஒரு மதத்தில் இருந்தாலும் இன்னொரு மதத்தினுடைய கொள்கைகளையும் அதனுடைய நடைமுறைகளையும் மதிப்பது. நான் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலும் இன்னொரு அரசியல் கட்சியின் கொள்கைகளை மதிப்பது, நேசிப்பது. அந்த கொள்கையின் மீது இருக்க விமர்சனத்தை நம்மை கொள்கை ரீதியாக மேடையில் பேசலாமே ஒழிய
அதில் இருக்கும் தனி மனிதர்களை நாம் துன்புறுத்துவதோ அவமானப்படுத்துகின்ற பேச்சு தான் இதைத்தான் சொல்கிறான் அரசியல் நாகரீகம் என்று. தந்தை பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் இருந்த அந்த அற்புதமான நட்பும் உறவும், ராஜாஜி இறந்தபோது பெரியார் கொடுத்த அந்த அறிக்கையை வாசிச்சா, ராஜாஜி என்பவர் இந்த நாட்டுக்கு மிகவும் அவசியமான ஒரு தலைவர். எல்லோரும் அமர்ந்து சாப்பிடுகின்ற சமபந்தி போஜனத்தை முதலில் சட்டமாக்கிய மனிதனே ராஜாஜி என்ற அந்த மனிதன்தான் பெரியார் அவரை பாராட்டி அவர் இறந்த பிறகு இரங்கல் கவிதை எழுதியிருக்கார். இப்படித்தான் அரசியலில் எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் மதிப்பது என்பது இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு அதில் பார்த்தீங்கன்னா நமது தமிழக முதல்வர் இசை பல்கலைக்கழகத்தில் பி சுசீலா அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. சுசீலா அம்மா பாட்டை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி ரசிக்க முடியலன்னா அவன் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. பேசாமல் இப்போயே எலிமருந்தை வாங்கி குடிச்சிட்டு இறந்துடலாம். அந்த அம்மாவோட பாட்டு அடாடாடாடாடா, முருகன் பாட்டை கேட்டால் நம்ம முருகன் கோயிலுக்கு போகணும் போல் இருக்கும். அப்படி இருக்கு அந்த அம்மாவோட பாட்டு. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. தேசிய விருது வாங்கின பாட்டு. அந்த சுசீலா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த அந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களில் வேந்தராக முதலமைச்சர் தான் இருக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றினார் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா. அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் என்று இன்றைய முதல்வர் நம் தளபதி ஸ்டாலின் முன்னாள் முதல்வரை பாராட்டி அந்த சம்பவத்தை பார்த்து இதுதான் அரசியல் நாகரிகம் என்று எல்லோரும் பாராட்டினாங்க. இதுதான் நாம் எந்த கொள்கையில் இருந்தாலும் மற்றவற்றை மதிப்பது. ஹிந்தி அப்படிங்கிற அந்த மொழியை நாம் யாரும் எதிர்க்கல. ஹிந்தி மொழி, ஹிந்தியை பேசுகின்ற மக்களுக்கு அது தாய்மொழி. அந்த மொழி பேசுகின்ற மக்களை மதிக்கிறோம், அந்த மொழியை நம்ம நேசிக்கிறோம். நமக்கு தெரியாது, நம்ம ரசிக்காத ஹிந்தி பாட்டை எம்புட்டு பாட்டு ரசிச்சிருக்கோம். நானே மேடையில் பாடி எத்தனை பாட்டுக்கு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். மேரே சபோனோ கே ராணி கப் ஆயேகி து, ஆயே ருத்து மஸ்தானி கப் ஆயேகி து அப்படி இந்த பாட்டை பாடி, ஹிந்தியே தெரியாது எனக்கு, ஆனால் ஹிந்தியை அருமையாக பாடுவேன். பாபி பாட்டை பாடி அன்றைக்கெல்லாம் காலேஜ் பிள்ளைகள்கிட்ட, பாபி அந்த ஏஜில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும், காலேஜ் பிள்ளைய சேர்ந்துச்சுன்னா லியோனி அந்த பாட்டை பாட வைட்டான்னா அப்படியே ஜாமுன்னு அந்த பெல் பாட்டம் பேண்ட்டை போட்டுக்கிட்டு பெரிய ரிஷி கபூர் மாதிரி பாபி காலர் வச்ச சட்டை, ஸ்டெப் கட்டிங் அப்படி போட்டு, மெஷாயர் तो नहीं मगर ऐसी जब से देखा मैंने तुझको मुझको शायरी आ गई. मैं शायर तो नहीं, प्यार का नाम मैंने सुना था मगर क्या थे अपने उठाकर அப்படின்னு பாடினா ஏன்னு கைத்தட்டுவாங்க. ஹிந்தி பாட்டை நான் ரசிக்கிறேன், கேட்குறேன். ஹிந்தி மொழிக்கு நாம் எதிரி அல்ல. அதையும் பேசுகின்ற மக்கள் தாய்மொழியாக அதை பயன்படுத்துகிறார்கள். ஹிந்தியை நம்ம படிக்க வேணான்னு யாரும் சொல்லலை. தமிழ் மொழியின் மீது ஹிந்தி திணிக்கப்படுவதைத்தான் ஒவ்வொரு தமிழனும் எதிர்க்கிறானே ஒழிய ஹிந்தி மொழிக்கு நாம் எதிரியே இல்லை. இன்னைக்கு பாடநூல் கழகத்தின் சார்பாக ஹிந்தியை முதல் லாங்குவேஜாக வச்சிருக்கிற மாணவர்களுக்கு ஹிந்தியில் புத்தகம் அடித்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஹிந்திக்கு எதிரி அல்ல, ஹிந்தி திணிப்புக்குத்தான் நாம் எதிரி. பாம்பேயில் போயிருக்கணும்னா ஹிந்தி படிக்கணும். ஹிந்தி தெரியாமல் பாம்பேயில் பிழைக்க முடியுமா? என்எஸ் கிருஷ்ணன் இங்கேருந்து பாம்பேக்கு போயிருக்காரு. போய் ஒரு ஹோட்டலில் போய், தம்பி பால் பால், அவன் பாம்பேயில் இருக்க சப்ளையருக்கு பால்னா என்னன்னு தெரில. கியா சார், கியா பால், கியா பால், பால் 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 பால்ங்கிறாரு. அவனுக்கு புரியல. பார்த்தாரு என்எஸ் கிருஷ்ணன். பேப்பர் அப்படின்னு ஒரு பேப்பரை வாங்கினார்.
மாட்டை வரைஞ்சு மாட்டு மடியை வரைஞ்சு பால்னு பீச்சிருக்கார். அப்புறம் கொண்டு வந்திருக்கான் பால். 8 மணிக்கு கேட்ட பால் 12:45 தான் வந்து சேர்ந்துருக்கு. அங்கே போய் தூத்துங்கிற வார்த்தை தெரிலன்னா ஹோட்டலில் பால் வாங்கி சாப்பிட முடியாது. ஹிந்தி தேவைன்னா நம்ம படிச்சுக்கலாம். ஹிந்தி மொழியை நாம் மதிக்கிறோம். ஆனால் தமிழ் மொழிக்கு மீறி நீ தமிழை விட ஹிந்தியைத்தான் படிக்க வேண்டும் என்று திணிக்கப்படுவதைத்தான் ஒவ்வொரு தமிழனும் எதிர்க்கிறான் என்பதை இந்த நேரத்தில் நாம் தமிழராக இருந்தாலும் ஹிந்தி என்ற மொழியை மதிப்பதற்கு பார்த்தீங்களா, இதுதான் தமிழன் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய நாகரிகம். நான் ஒரு மதத்தில் இருந்தாலும் இன்னொரு மதத்தை மதிப்பது என்பது மிகப்பெரிய இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் முகமது பின் துக்ளக்குங்கிற படத்துக்கு மியூசிக் போடுறார். அதில் முதல்ல பாடக்கூடிய ஒரு டைட்டில் சாங், அந்த பாட்டை அருமையாக கவிஞர் எழுதிட்டார். அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை. அந்த பாட்டை முகமது ரஃபி பாடினா நல்லா இருக்கும்ட்டு ஐடியா கொடுத்துருக்காங்க. முகமது ரஃபியை பாட சொல்லி எல்லாம் அவருக்கு எல்லாம் பேசி வர வைக்கியாச்சு. ஆனால் ஒரு குரூப் வந்து இல்லை எம்.எஸ். விஸ்வநாதனே பாடட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சீட்டு போட்டுருவான். முகமது ரஃபி, எம்.எஸ். விஸ்வநாதன் 2 பேரையும் பேர் எழுதி சீட்டை போட்டு யார் பேர் வருதோ அவரை பாட வச்சிடலாம் அப்படின்ட்டு சீட்டு போட்டு எடுத்தால் எம்.எஸ். விஸ்வநாதன் வந்துச்சு. அந்த பாட்டை எம்.எஸ். விஸ்வநாதன் மியூசிக் போட்டு பாடினார். அல்லாஹு அக்பர் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அல்லாஹ் அல்லாஹ் டின்றன் டன் டன் அல்லாஹ் அல்லாஹ். உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல், உயிருக்கு உயிராய் காணும் ஒரு வாசல் பள்ளி வாசல். அல்லாஹ் அல்லாஹ். இவ்வளோ பெரிய விபூதி, இவ்வளோ பெரிய குங்குமத்தை வைத்து கொண்டு எம்.எஸ். விஸ்வநாதன் பாடிய அந்த இஸ்லாமிய பாடல் அனைத்து இஸ்லாமியர்களாலும் பாடப்பட்டது, வரவேற்கப்பட்டது. இப்படி அவர் ஒரு மதத்தில் இருந்தாலும் இன்னொரு மதத்தை மதிப்பது, நான் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலும் இன்னொரு அரசியல் கட்சியை மதிப்பது, அவர்கள் மீது இருக்க விமர்சனத்தை சொல்வது, ஆனால் அவர்களையும் மதிப்பது என்பதுதான் உண்மையான உலகத்திற்கு தமிழன் கற்றுக் கொடுத்த நாகரிகம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்மையில் மறைந்து போன நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த், அவரை பற்றி நிறைய நான்லாம் மேடையில் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன். 2011 அரசியல் மேடைகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் பயங்கரம். யூடியூப்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அவரை பற்றி. ஒரு முறை அவர் நான் சந்தித்த அந்த காட்சி கடலூர் மாவட்டத்தில் குள்ளஞ்சாவடிங்கிற ஊரில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிகிட்டு இருக்கேன். 7:20 7:50 வரைக்கும் எனக்கு அந்த இடத்துல டைம். எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பேச்சு. ஒரு 5000 பேர் கூடியிருக்காங்க. மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன். 7:50 கடந்தும் பேசிகிட்டு இருக்கேன். கூட்டம் கைதட்டி ரசித்து சிரிச்சிட்டு இருக்காங்க. 7:50க்கு விஜயகாந்த் பேசின அந்த இடத்துல வந்துட்டார். வந்துட்டு ஒரு 5-6 தேமுதிக தொண்டர்கள் நேராக என் வேனுக்கு பக்கத்தில் வந்தாங்க. போச்சுரா, ஏதோ கலகம் பண்ண போகிறாங்க, அடிக்க போகிறாங்க, அல்லது ஏதோ பிரச்சனையாக போகுதுன்னு பயந்தேன். அப்படியே போலீஸ்காரங்களையெல்லாம் பார்த்தேன். அந்த தொண்டர்கள் வந்து சொன்னாங்க, கேப்டன் உங்களை தொடர்ந்து பேச சொல்கிறார், 7:50 நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாமா, அவர் இருந்து ரசித்து கேட்டுட்டு அப்புறம் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறாரு, பேச்சை நீங்கள் நிறுத்த வேணாம், தொடர்ந்து பேசுங்கன்னு சொன்னாருன்னொன்னே நான் அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் பேசின பிறகு அந்த இடத்துக்கு அவர் வந்து பேச வர்றப்ப எனக்கு வணக்கம் சொல்லி உங்கள் பேச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு அவரை விமர்சனம் பண்ணிய பேச்சை கூட ரசித்து எனக்கு வணக்கம் சொன்னார் அந்த விஜயகாந்த்ங்கிற அந்த மனிதர். ஏன்டா அவருக்கு இவ்வளோ பேர் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம்? ஏன், என்ன காரணம்னா, வலது கை கொடுப்பதை இடது கைக்கு தெரியாமல் பலருக்கு அவர் எக்கச்சக்கமாக உதவி செஞ்சுருக்கார். கோயம்பேடு இல்லத்தில் நான் போய் அவருக்கு அஞ்சலி செலுத்த போனேன். பயங்கர கூட்டம். விஜயகாந்தை நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோமே,
கண்டிப்பாக தேமுதிக தொண்டர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்ட்டு பயந்துக்கிட்டு போலீஸ்காரங்களை பார்த்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க சார் அப்படின்னு போலீஸ்காரங்க என்னை கூப்பிட்டு போகல. தேமுதிக தொண்டர்கள் கேப்டனை பார்க்க வந்தீங்களானே அப்படின்னு என்னை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் அவரை அஞ்சலி செலுத்த வச்சுட்டு திரும்ப பாதுகாப்பாக என்னை வந்து வாகனத்தில் ஏறி என்னை பத்திரமாக அனுப்பி வைத்தார்கள். இதற்கு பெயர் தான் உண்மையான அரசியல் நாகரிகம்னு அன்னைக்கு நான் பார்த்தேன். அங்கே நடந்த ஒரு சம்பவம். உள்ளே போயிட்டு அவங்க விஜயகாந்த் ஐயாவோட மனைவி பிரேமலதா அம்மாட்ட போய் கையை பிடிச்சி அம்மா அப்படின்ட்டு நான் ரொம்ப கண்ணெலாம் கலங்கி பேசிகிட்டு இருக்கேன். அப்போது ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர், அவர் பேரை சொல்ல விரும்பல, வேலூர்காரர், அவர் வந்து பிரேமலதா என் கூட தான் படிச்சிச்சு, ஆக்சுவலி என் நல்லா டான்ஸ் ஆடும், அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காரியா, நல்லா டான்ஸ் ஆடும், அருமையாக பாட்டு பாடும், எப்படி பாடும் தெரியுமா அப்படின்னு. மனுஷனாயா நீ? ஏன் வீட்டுக்காரரை இறந்து கொடுத்துட்டு உட்காந்துருக்கு, டான்ஸ் ஆடும் பாட்டு பாடும்னு இங்கே வந்து அறிமுகப்படுத்துகிறேன்ட்டு. உண்மையிலே எனக்கு அந்த இடம் வேறு இடமா இருந்தால் அந்த ஆளை சப்புன்னு அரைஞ்சிருப்பேன். இடம் பொருள் ஏவல் தெரியாமல் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காருன்ட்டு. இது எல்லாத்தையும் மீறி நடந்த ஒரு சம்பவம். அந்த மனிதருக்கு முழு அரசு மரியாதை கொடுத்து அவருடைய இறுதிச் சடங்கிலே தமிழக முதல்வர் கலந்து கொண்டது தான் அரசியல் நாகரிகத்தின் உச்சகட்டமாக. எல்லோரும் அதை பாராட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் அன்னைக்கு வேணும். எனக்கு மேடையில் எவ்வளோ நேரம்னு தெரில, நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஒரு புத்தகம் கொடுத்தாங்க எனக்கு, ஐயா திருநாவுக்கரசு, நிழல் திருநாவுக்கரசு அவர்கள் எழுதின புத்தகம். திரைப்பட பாடல்களில் என்னென்ன ராகங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை நான் ஏற்கனவே வாங்கி பாதி படித்து முடிச்சிட்டேன். இன்னொரு காப்பி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாட்டும் என்னென்ன ராகத்தில் வந்துச்சுன்னு அதை பாட்டு கேட்டு கேட்டு ஒவ்வொரு ராகமும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜாவுக்கு பிடித்த ராகம் எது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு பிடிச்சது சுத்த தண்ணி ஆச்சுங்கிற ராகம். ஏன் அந்த ராகம் உங்களுக்கு பிடிக்கும்னு எம்எஸ் விஸ்வநாதன் போட்ட ஒரு பாட்டு சுத்த தன்யாசியில் எல்லாரும் ரசித்தாங்க. என்ன பாட்டுன்னு, தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன். இந்த சுத்த தன்யாசி ராகம் எனக்கு பிடிக்கும். அதனால தான் நான் நிறைய பாட்டு அதே ராகத்தில் போட்டேன்னு. என்னென்ன பாட்டு போட்டிங்கன்னு கேட்டோன்னா அவர் வரிசையாக ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம், மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ, இவள் ஆவாரம் பூதானோ இசைத்தேன் தானோ, சலங்கைகள் இசைத்தேன் தானோ, மாஞ்சோலை கிளிதானோ சிறு பொன்மணி. அந்த பாட்டு மாதிரி விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, சுத்த தன்யாசி ராகம். இப்போ 80 வயசில் ஒரு பாட்டு பாடியிருக்கார். வழிநெடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலையே, எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள, வருமா வருமா வீட்டுக்குள்ள. ஒரு திரை இசையில் கூட இப்படி அழகான ராகங்களை நாம் ஏற்றி அதை பாடி ரசிக்க முடியும் சொல்லி அதற்கென்று ஒரு புத்தகம். அந்த புத்தகம் இன்றைக்கி ரொம்ப எனக்கு அருமையாக பயன்படுது. ஜேசுதாஸ் பாட்டோடு தொடங்கினேன், ஜேசுதாஸ் பாட்டோடையே முடிப்போம். எப்படி ஹிந்தி என்ற மொழி நமக்கு இன்னொரு மொழியை நம்ம மதிக்கிறோமோ, அதே மாதிரி சமஸ்கிருதம் தமிழுக்கு இணையான ஒரு பழமையான மொழி. நிறைய மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில் தான் சொல்லப்படுது. ஆனால் அந்த மொழி நமக்கு புரியாமல் இருக்கிறதுனால அந்த மொழியினுடைய மந்திரம் நமக்கு தேவையில்லை. தமிழ் மொழியில் மக்கள் சாமியை கும்பிடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஒரு பாடல் இன்றைக்கும் ஐயப்பன் கோயிலில் அந்த கோயில் சாத்தும் போது பாடப்படுகின்ற பாடல், ஐயப்பனை தாளாட்டுகின்ற பாடல்.
ஹரிவராசனம் விஸ்வமோகனம் சரணகீர்த்தனம் ஆராத்ய பாதுகம் அருவிமர்த்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாத்ரயே. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. மொழி சமஸ்கிருதம், பாடப்பட்டது ஐயப்பனுக்காக, பாடியது ஜேசுதாஸ் என்ற ஒரு கிறிஸ்துவ கலைஞர். இதுதான் இந்தியாவில் நாம் விரும்புகின்ற அந்த ஒற்றுமை, தமிழன் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த ஒற்றுமை. மதத்தாலும் ஜாதியாலும் நாம் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் தமிழ் மொழி பேசுகின்ற தமிழன் என்ற ஒற்றுமை. இந்தியாவில் பல மாநிலங்கள் இருந்தாலும் இந்தியன் என்ற அந்த ஒற்றுமை. மதங்கள் பல மதங்கள் இருந்தாலும் இந்தியன் என்ற அந்த ஒற்றுமை தான் நமது வாழ்க்கையை இன்று வாசிப்பதற்கு, அந்த கவிதையை, அந்த வாழ்க்கை கவிதையை, மத ஒற்றுமை என்ற வாழ்க்கை கவிதையை, தமிழ் என்ற வாழ்க்கை கவிதையை, நமது பண்பாடு என்ற வாழ்க்கை கவிதையை, நமது நாகரிகம் என்ற வாழ்க்கை கவிதையை, நமது தமிழர்களின் வாழ்வியல் முறைகள் என்ற வாழ்க்கை கவிதையை தொடர்ந்து வாசிப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த புத்தக திருவிழாவில் வந்திருக்கின்ற அனைத்து வாசகர்களுக்கும், என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.